விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சொற்றுணை வேதியன் ஜோதிமானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைந்தொழ கட்டுணை பூட்டியோ கரையில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. விளக்கினை ஏற்றி வெளியறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கினில் விளங்கும் விளக்கவர் தாமே. உணர்ந்து கடவுளுக்கு எங்கோ இருக்கின்றார், நம் ஆட்டி படைக்கின்றார், அவர் நம்மை படைக்கின்றார், மீண்டும் நம்மை அழைத்துக் கொள்கின்றார். நாம் வாழ்கிற காலத்தில் எப்படி வாழ வேண்டியதுதான். அப்பொழுது மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளை துறந்து நாம் தியானங்கள் செய்து அவரை அடைவதற்கு தான் விஷயம். எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சைவத்தில் பேசும் இறைவனை எனக்கு மீண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்காது, உன்னுடைய சரணடைவேன், மீண்டும் பிறந்து இந்த கஷ்டப்படுவதை காட்டிலும் உன்னிடம் என்னை அழைக்க எனக்கு அழைத்துக்கொள், இதோடு எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்பதுதான் சைவத்தில் எல்லோரும் வேண்டுவது. என்னை அறிவனை அழைத்துக்கொள், பரஞ்சோதியை நான் அழைத்துக்கொள் என்பதுதான் அடிப்படை தத்துவம். அதற்கு மேல் நான் சில பேருக்கு நன்றாக தெரியும். இன்றைய தினம் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று பைரவ நிலையத்திற்கு கலையரங்கம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய திருப்பணியை தொடங்குகின்ற முகத்தானாக அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த பூசையை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் மாண்புமிகு டாக்டர் தம்பிதுரை ஐயா அவர்களுக்கு
சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பைரவ நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சிறப்பாக நம்முடைய பகுதியில் எங்கும் இல்லாதவாறு நடைபெற்றது. அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கும் நம்முடைய அழைப்பினை ஏற்று 8ஆம் தேதியே விழாவிற்கு வந்திருந்து இதே இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த விழா அரங்கிற்கு வந்து இந்த நிகழ்வினை சிறப்பு செய்து கொடுத்தார்கள். மீண்டும் இன்றைய தினமும் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பணியை தொடங்கி கொடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் பொதுவாக சமுதாய பணியில் பெரியவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சமுதாய பணிகளோடு சேர்த்து ஐயா அவர்கள் சமய பணியிலும் ஆர்வம் காட்டுவது இவ்வளவு நேரம் அவர் சிவத்தை பற்றி பேசுவது தெரியும். சமய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அவருடைய அந்த பாங்கு நாம் நம்முடைய பகுதியிலே பார்க்கக்கூடிய காட்டிநாயனப்பள்ளி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விழா, சுப்பிரமணியர் அரங்கு, நரசிம்மர் கோயிலில் பழமையான நரசிம்மர் கோயிலில் அவர் அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரத்தினுடைய திருப்பணி, அவருடைய பிறந்த ஊரில் அவர் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருக்கோயில், அவருடைய குலதெய்வத்தினுடைய திருக்கோயில், எண்ணற்ற பணிகளை நாம் சொல்லி காட்ட முடியும். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பள்ளிக்கு அவர் செய்திருக்கக்கூடிய திருப்பணிகள், இப்படி மக்களினுடைய தேவையை உணர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் அங்கு இருக்கக்கூடிய அரசாலைகள் ஆகிய போன்ற திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய தேவை அறிந்து அந்த இடத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திருந்து இது போன்ற திருப்பணியை செய்யக்கூடிய அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் செயல் வெற்றியும் தந்தருள உங்கள் அனைவரின் சார்பாக சிவபெருமானுடைய திருவடி வேண்டி விண்ணப்பிக்கின்றனர். பூரணி அம்மை திருவடிகள்